அருள்மிகு ராஜயோக தங்க காளியம்மன் திருக்கோயில் மாங்கனி ஓடை ரோப் போட்டிருக்காங்க பாருங்கள். மேபி வெள்ளப்பெருக்கு வந்தால் அந்த ரோப்பை பிடிச்சா கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அழுக்கு பாறை வந்துருச்சு. ஸோ மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா மேபி கஷ்டமாக இருக்கலாம். போகும் வரும். இங்கே எது வெள்ளம் வந்து எதுவும் இது இருக்கா, உயிர் பலி எதுவும் இருக்கா? 2 ஆண்டு போன ஆண்டுகளில் வந்துச்சு. உயிர் பலி ஏற்பட்டது வந்து வெள்ளத்தில் வந்து 2015 தான். எத்தனை பேரியா? அதில் ஒரு 7, 8, 9 பேர் வந்தாங்க. தூத்துக்குடி மக்கள். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. குச்சி இல்லை மாட்டேன். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆமாம் மேலே ஏற. உள்ளே கஷ்டமான பகுதி எதுன்னு கேட்குறாரு. கஷ்டமான பகுதி இப்போ நம்ம ஏற போகிற பிளேஸில் இனிமேல் ஏற போகிறோமா? அதை ஆமாம், கோணத்தகாசி ஏற்றம். அதான் வந்து கஷ்டம். இப்போ நீங்கள் வரும் தண்ணி ஊற்று. ஆமாம் நீங்கள் வருங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி வடிஞ்சு இருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது மேலே பச்சைன்னு. ஸோ இப்போ நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க சீழுத்தூர் பக்கத்தில் சதுரகிரி மலையேற வந்திருக்கோங்க. இந்த சதுரகிரி வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும். இந்த சதுரகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரு ட்ரெக் பண்ணி மேலே போய் சிவன் இருப்பார், அவரை வழிபட்டு வர்றது தான் இந்த கோயில். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், அதுக்கு மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். பூட்டான், நேபாள், குஜராத், ராஜஸ்தான், லே, லடாக், அருணாச்சல், இப்படி பல சீரியஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குங்க. அதாவது வந்து ரோட் ட்ரிப்பில் நம்ம ஸ்கார்பியனில் இங்கேருந்து போனது இருக்குது. ஸோ அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா இன்னும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம்லாம். ஸோ சதுரகிரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்திருக்கோம். ஸோ காரில் வந்தோம். கார் பார்க்கிங் வந்து உள்ளே வந்தோடனே ஸோ இந்த வழியில் வந்தோடனே அப்படியே இங்கே ஒரு ப்ரைவேட் பார்க்கிங்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைங்க. மணி வந்து ஒரு 7 மணி ஆகுது. எவ்வளோன்னு பார்ப்போம். பார்க்கிங் ஃபேர் எவ்வளோ இருந்துச்சு பார்க்கிங் டிக்கெட்டு? 60 ரூபாயா? அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் சுவாமி ஆலயம். ப்ரோஸ் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை தான் கடந்து போகிறோம், எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குது குடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ மேலே டாப்லாம் வந்து சந்தன மகாலிங்கம் கோயில், அது கீழே வந்து சுந்தர மகாலிங்கம் கோயில். ஸோ இந்த 2 தான் வந்து இங்கே வந்து ரொம்ப டாப்பில் இருக்க கோயில், அதாவது சிவன் கோயில். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து 10 ரூபாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட். ஸோ இங்கேயே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். பிளாஸ்டிக் வந்து இங்கே வந்து செக் பண்ணுவாங்க, எதுவுமே கொண்டு போகக்கூடாது. ஸோ வந்து என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது பாருங்கள். வந்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சதுரகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 பாதை இருக்குங்க. அதாவது வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க தானிப்பாறை பாதை. ஸோ இங்கே தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இது போக வந்து 2 பாதை இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் வந்து வாழைத்தோப்பு பாதை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்க வரசநாடு பாதை. ஸோ மொத்தம் வந்து இதில் வந்து 3 பாதை இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்க வாழைத்தோப்பு பாறையும் அப்புறம் தேனி மாவட்டத்தில் இருக்க வரசநாடு பாதையும் வந்து அமாவாசை அன்னைக்கு மட்டும் திறப்பாங்க, அதுவும் ஆடி அமாவாசைக்கு. இந்த தானிப்பாறை வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 365 நாளும் திறக்கணும்னு சொல்லிட்டு மார்ச் மாதம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்ச் வந்து சொல்லிட்டாங்க, அதாவது டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க HRCக்கு. ஸோ அதுபடி வந்து இப்போ வந்து தானிப்பாறை பாதை வந்து வருஷத்தில் வந்து எல்லா நாளும் திறக்கிறாங்க. மழை வந்து பெஞ்சிச்சுனா, அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வரனால, ஸோ மழை எதுவும் பெஞ்சிச்சுனா அதிகமாக அந்த டைம் மட்டும் அலோடு கிடையாதுங்க, இது எல்லா டைம் வந்து அலோடு. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா காலை 6லேருந்து 10 மணிக்குள்ளே என்ட்ரி ஆயிடணும், ஈவினிங் வந்து ரிட்டர்ன் ஆயிடணுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. டைம் பார்த்தீங்களா, ஏற டைம் 6:55. ஓகே. ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சர்ஃபேஸ் மாதிரி, அப்புறம் ஒரு ஸ்டெப்ஸு, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து 7 கிலோமீட்டர் வருதுங்க. இதில் இந்த வரசநாடு பாதைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் வரும். அப்புறம் வாழைத்தோப்பு பாதையும் வந்து 4.5 கிலோமீட்டர் வருங்க. ஸோ அதிகமான கிலோமீட்டர் வந்து இந்த தேனி மாவட்டத்தில் இருக்க வரசநாடு பாதை தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 நிமிஷம் வாக்கு வந்தீங்கன்னா, ஸோ சேம் அதே மாதிரி பாத்தில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஓட சவுண்டு இருக்குது, தண்ணி ஓடுற சவுண்டு. பட் இங்கேன்னு தெரியல, ஃபுல்லாக செடியாக மறைச்சிருக்கு. மேலே பார்ப்போம் போயிட்டு. இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. இன்றைக்கி கூட்டமே இல்லை பெரிய லெவலில். சண்டே வந்தீங்கன்னா, வீக்கெண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். ஆசீர்வாத விநாயகர் அகஸ்தீர்வர திருக்கோயில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு ராஜயோக தங்க காளியம்மன் திருக்கோயில். இந்த கோயிலை ஒட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சு. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து எல்லோரும் வெறுங்கால்லாம் வருவாங்க. இன்கேஸ் வந்து காலெலாம் எதுவும் அடிப்படும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஷூ போட்டு வரலாம். இந்த மாதிரி கோயில் வரையில் கழட்டி வச்சுட்டு சாமி கும்பிட்டு திருப்பி ஷூ வேர் பண்ணிக்கலாம். பாய்ஸ் பாருங்கள், குரங்கு பாய்ஸ், ஃபுல்லாக குரங்கு பாய்ஸ். ஏன்னா அவனுங்க இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால அவனுங்க தான் ஃபுல்லாக இருக்காங்க இங்கே. இங்கே ஒரு கோயில் இருக்கே, கருப்பசாமி கோயிலா, செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த ஏர்லி மார்னிங் இந்த சன் ரேஸ் வர்றது. ஸோ ஒவ்வொரு கோயில்லையும் அங்கேயே வந்து போர்டு இருக்கும், என்ன சாமி என்னென்னு. ஸோ இதில் இருக்குது பாருங்கள், வன பேச்சியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசாமி. எப்படி இருக்குது? So far so good. ஸோ ஃபார் ஸோ குட். நல்லா இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. சில்லியாக இருக்குது. செம, அதாவது வந்து ரொம்ப அந்த வெயில் தாக்கங்கள் இல்லை, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால வந்து நல்லாயிருக்கு. ஸோ போக பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குன்னு. நல்லா டென்ஸான ஃபாரஸ்ட்டு. ஒரு நேற்று முதற்கொண்டு மழை தான் இங்கே, நேற்று மழை, முந்தாநேற்று மழை. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதைகளுக்கெல்லாம் அந்த செடி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து சாமி கும்பிட வந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சம்மரில் வராதிங்க. சம்மர் வந்து ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மான்சூன் ரெய்னி சீசனில் வர்றது நல்லது. பட் ரெய்னி சீசனும் வந்து இன்கேஸ் மழை வந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்து. இந்த பார்த்தேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கடந்து வந்தோம், எங்கேனாலும் தண்ணி வரும் மழை பாதைனால. ஸோ ரெயின் இல்லாதப்போ வர்றது தான் பெஸ்ட்டு. நல்லா டென்ஸாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இயற்கை சவுண்டு தாங்க. குருவி கத்துது, லெஃப்டில் ஓட, குரங்கு அங்கங்கே மரத்துக்கு மரம் குதிக்கிறது. ஸோ இந்த சதுரகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன் சதுரகிரி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி சதுரமாக 4 மலை இருக்கனால இதுக்கு வந்து சதுரகிரி பேர் வந்ததாக சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டில் வந்து சாத் அப்படின்னா 4, அப்போ அந்த 4 வேதங்களை வந்து குறிக்கிற மாதிரியும், கிரிங்கிறது வந்து மலை அப்படிங்கிறனால இந்த 4 வேதங்கள் மலை வந்து சுற்றி இருக்கனால அப்படின்னு சொல்லி சான்ஸ்கிரிட் படியும் ஒரு பொருள் இருக்குது. இப்போ அதுதான் இல்லாமல் நார்மலாக கல்லும் அப்புறம் அந்த மண் இந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமான அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். இங்கெல்லாம் எப்படி கல்லை தீட்டு வந்து போட்டிருப்பாங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும். அடுத்து படிக்கிட்டு வருது ஃபுல்லாக, அப்படியே கொஞ்சமாக ஏறுது, அப்படியே மேலே ஏறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ படி காமிச்சு பார்த்தீங்களா, அங்கே படி,
இந்த படி ஏறினதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன ஓடை போட்டிருக்கு? மாங்கனி ஓடை. ரோப் போட்டிருக்காங்க பாருங்கள். மேபி வெள்ளப்பெருக்கு வந்தால் அந்த ரோப்பை பிடிச்சா கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே போட்டிருக்காங்க. நல்லா தடியான ரோப்பு மரத்தில் கட்டியிருக்காங்க. பெரிய லெவலில் தண்ணி இல்லாதனால பிரச்சனை இல்லை. போகலாம். இன்றைக்கி மழை வராது, வெயில் அடிக்குது. ஸோ மேக்ஸிமம் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வர பெஸ்ட்டு. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குப்பை போடுறதுக்கு தொட்டியும் வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு குப்பையும் வந்து வெளியில் போடாமல் இந்த இயற்கையை வந்து இயற்கையாகவே காப்பாற்றணும். ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான் அங்கே வரையும்போது அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சிச்சுங்க பாருங்கள். போகிற இடம் பூரா செம டென்ஸு பாருங்க. மேபி தனியாக வந்தால் கொஞ்சம் அள்ளு விடலாம், ஏன்னா வேறு ஏதாவது சவுண்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் பயம் வரலாம். ஒரு 2-3 பேர் போயிடலாம், நமக்கு பயம் இல்லை. இன்றைக்கி யாருமே இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் க்ரௌடு. ஸோ இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நடந்து வந்துருப்போங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வழுக்குப்பாறை வந்துருச்சு. அடுத்த பகுதி இந்த போட்டிருக்கு பாருங்கள். ஸோ அங்கங்கே எழுதியிருக்காங்க நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. வழுக்குப்பாறை. ஸோ மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா சகதி ஈரமாக இருந்துச்சுன்னா மேபி கஷ்டமாக இருக்கலாம். இப்போ எப்படி வழுக்குதா? ஏறலாம் ஹைட்டில். அதுலேயே வந்து ஸ்டெப்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ அதிலே வந்து அப்படியே கால் வச்சு ஏட்டோம்னா ஈஸியாக போயிடலாம் வழுக்காமல். மழைக்காலம் அந்த பாசம் முடிச்சுன்னா மேபி வழுக்கலாம் நல்லா. ஹைட்டில் பாருங்கள். புரியல, கேட்கவே இல்லை. கைப்பிடி தான் முன்னாடி இருந்திருக்கு. இந்த ஹோல்டு இருக்கே அங்கங்கே இங்கே இருக்கு பாருங்கள். ஹோல்டு இருக்கு பாருங்கள். முன்னாடி இருந்திருக்கும் போல், இப்போ காணோம். நல்லா இருக்குங்க இந்த வெதரு. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டெப்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். அவர் போகிறார் பாருங்க. ஸோ அப்படியே மேலே ஏற வேண்டி தான். அப்படியே மேலே ஏறிட்டு கன்டினியூ பண்ணுறேங்க. எந்த ஊர்? இதே ஊர் தான். அப்படியா? என்ன கொண்டு வரீங்க? இது சாப்பாட்டுக்கு அன்னதானத்தை கொண்டு வரீங்க? எனக்கு. உங்களுக்கா? நீங்கள் இன்றைக்கி என்ன சாமி கொண்டு வந்திருக்கீங்க? இந்த ஊர்னா நான் சாமி கூட வரல. அது ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியா? இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? இது இப்போ நான் 1/2 கிலோமீட்டர் இருந்திருக்கோம். மொத்தம் எத்தனை கிலோமீட்டரு? 6 கிலோமீட்டர் வரும். 6 கிலோமீட்டரா? 6 கிலோமீட்டர் வரும். ரைட். நீங்கள் எங்கே வரீங்க? நம்ம சங்கரன் தெரியுமா? சங்கரன் கோயில். ஆமாம் ஆமாம், அங்கேருந்து வரேன். சரி.
ஆமாம். எப்படி எல்லா நாளும் திறந்துருக்குமா ஏன் கோயில்? இப்போ தான் லேட்டஸ்ட்டாக. லேட்டஸ்ட் ஆமாம். முன்னே வந்து 2005 அடைச்சிட்டாங்க. 2005 சரி. ஆமாம், முன்னே ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி. அந்த கான்ட்ராக்ட் உள்ளதுக்கப்புறம் அடைச்சாங்க. சரி. இப்போ கோர்ட்டு உத்தரவில் டெயில் திறந்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி சரி. ஆமாம். நீங்கள் என்ன கோயில் நிர்வாகத்தில் இருக்கீங்களா? கோயில் நிர்வாகத்தில். ஓ சரி சரி. அறநிலைத்துறை. ஓ சரி சரி. நானா அங்கே கோயில் தலையாரி பாவக்கர். ஆமாம். விஏவா அவங்க வேற தலையாரி இருப்பாங்கல்ல. என்ன தங்க போகிறீங்களா? என்ன இவ்வளோ வச்சுருக்கீங்க பேக்கில்? இது காணாது. இது ஒரு வாரத்துக்கு தான் வரும். ஓ ஒரு வாரம் தங்கணுமா நீங்கள்? ஒரு மாதம் தங்கணும். அப்படியா? அதுக்கப்புறம் 3 நாள் லீவு. அப்படியா? நான் கூட சரி டெய்லி போயிட்டு வரணும்னு நினச்சேன். சும்மா 2 நாளைக்கு தரேன். 2-3 நாள். அப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை நாள் லீவு? 2 நாள் இருப்பேன். ஊரில் 2 நாள் இருப்பேன். இறங்குற அன்னைக்கு சேர்த்து 3 நாள் ஆகும். சரி. அங்கே உள்ள ஒரு பார்த்துக்குருவாங்க. சரி திருப்பி அடுத்து வரணும். அடுத்து வந்துடணும். ஒரு மாதம் வேலை பார்த்தா 3 நாள் லீவு. 3 நாள் லீவு. ஓகே ஓகே ஓகே. இது மாதிரி வனபுரத்தில் வாட்டு போகும் வரும். நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்களா? மற்ற எல்லா அனிமல்ஸும் பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் எங்களை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ சிவனவே சரணாகிடின்னு சிவனை நம்பி இருக்கிறோம். அவர் பார்த்துக்கிறாரு. வயசு 56. 56. அப்போ 4 வருஷம் ரிட்டைர்மெண்ட்டு. ஆமாம், 4 வருஷம். இப்போ சம்பளம் 29 ரூபா வருது. 29. ஆமாம். பென்ஷன் உண்டாயா நமக்கு? ஆமாம், இபிஎஃப்ல வருது. அப்போ கவர்மெண்ட் பென்ஷன் வராது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ 10 ரூபா கிடைக்கும். வச்சு ஓட்டிக்கலாம். ரைட் ரைட் ரைட். பையனுக்கு ஒரு டெம்பிள் ஷாப் தான். ஓ சரி சரி சரி. கோயிலில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆஃபீஸில். சமைச்சிருக்கீங்க மேலே? ஆமாம், நான் மேலே ஏறும் தனி கோயில் சென்னை பக்கத்தில். என்ன வச்சுருக்கீங்க? சாப்பாடு ஒரு மாதத்துக்கு உள்ள புக்கு. பூண்டு காய்கறி அந்த மாதிரி ஐட்டம். தக்காளி கொஞ்சம் தீட்டு வரேன். கொண்டு வாங்க கொஞ்சம். ஒரு உதவி என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான். குரங்கு இதான். அப்போ குரங்கிட்ட வரையில உங்களுக்கு கொடுத்துட்றேன். குரங்கு வருமா கொடுத்துருங்க. ஆமாம், ஏன்னா அது வாட்டு அது தூக்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்லை நல்லா கெட்டியிருக்கு. இருந்தாலும் பார்க்காத அளவுக்கு. இப்போ காலைல சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் மேலே போய் தான். அன்னதானம் சாப்பிட்டு தான் ஏறினேன். இப்போ சாப்பிடாம ஏறுது. கலர் குடிச்சிக்கிறது. டெய்லி அன்னதானம் இருக்கு இல்லையா? டெய்லி அன்னதானம் இருக்கு. இன்னைக்கு என்ன கொடுப்போம் அப்படி எதுவும் இருக்கா? இன்னைக்கு இது பண்ணணும் அப்படி இருக்கா? இல்லை இல்லை இல்லை, அதாவது அப்படிலாம் சாம்பார் ஏதாவது கூட்டு ரசம் இது மாதிரி வைப்பாங்க. சாம்பார். யார்? ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன் நல்ல பேரியா? ஆமாம், ஜெயச்சந்திரன். நீங்கள் பிறந்தது எல்லாமே இங்கே தான்? நேட்டிவ் சாப்பிட்டு தான். ஜமீனுடைய மலை வந்து ஜமீனுடைய ப்ராப்பர்ட்டி. சரி. அவங்க சேவகராக அங்கே இருந்தாங்க தாத்தாலாம். சரி. அது அப்படியே தொண்டு தொட்டு வருது. இந்த துறையே வேணாம்னு நினச்சேன். சாமி விடலை என்ன. கண்டிப்பா. நீ என்ன நினைக்கிறது? ஆமாம், சிவன் நினைக்கணும். ஆமாம், சிவன் நினைக்கணும். இதோட என்னோட பையனி உள்ள நினச்சிட்டாரு. இது பாரம்பரியமாக வருது. சரி, என்ன சொல்ல முடியும். எங்கள் தாத்தா இவங்களாம் வனத்தூரில் இருந்தாங்க. அப்படியா? எங்களுக்கு கோயில் கிடச்சிருக்கு. ஓகே. அப்பா விவசாயி. சரி. இதே போயிட்டு இருக்கு. மழை எப்பயா பெஞ்சு லாஸ்ட்டாக சமயத்தில் போன மாதம் தான். ஆனால் ஈரமாக இருக்கே இப்போ? ஆமாம், லேசானது. சாரல். சாரலா? இங்கே எதுவும் வெளில வந்து எதுவும் இது இருக்கா? உயிர் பலி எதுவும் இருக்கா? இப்போதைக்கு இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த கடந்த ஆண்டில் இல்லை. லாஸ்ட்டாக வந்தது? லாஸ்ட்டாக வந்ததெல்லாம் சென்ற ஆண்டு போன ஆண்டுகள்லாம் வந்துச்சு. இப்போ நல்ல. ஆனால் உயிர் பலி இருந்துச்சா? உயிர் பலி இல்லை. உயிர் பலி இல்லை. உயிர் பலி ஏற்பட்டது வந்து வெள்ளத்தில் வந்து 2015 தான். எத்தனை பேரியா? அதில் ஒரு 7, 8, 9 பேர் வந்தாங்க. தூத்துக்குடி மக்கள். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் தானிப்பாறை காட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சதுரகிரி மலையில் சிக்கியிருந்த அனைத்து பக்தர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஓ சரி சரி சரி. ஆனால் இன்னைக்கு கூட்டமே இல்லைல்ல? இன்னைக்கு கூட்டம் இல்லை. எப்போப்பா கூட்டம் இருக்கும்? சனி ஞாயிறில். என்ன லீவுனா வருவாங்க. அதே மாதிரி இந்த வரச நாடு வாழைத்தோப்பு என்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க? அது அமாவாசைக்கு வருவாங்க. அமாவாசை பௌர்ணமி. ஆடி அமாவாசைக்கு. ஆடி அமாவாசை தான் மெயின். மற்ற இந்த வருஷ நாட்டு பாதையில் வந்து உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி தான் வருவாங்க. மற்ற நாள் கிடையாது. மற்ற நாள் கிடையாது. அந்த டைமுக்கு வரணும், டைம் போயிடணும். அந்த நேரம் அந்த பாதைகளில் 2 பாதையிலையும் எந்த நேரம் மழை வருது தாக்க நேரிடும். ஓகே. ஆமாம். அதனால் அவரோ சேஃப்டி வண்டி வந்துக்கிறேன். 4 பேர் 3 பேர் 5 பேரா.
தேவதான மலை கோயில் ஏதோ அசம்பாவிதாமே. அப்படியா? தேவதான கோயில் பேப்பரில் போட்டுருந்தாங்க. அப்படியா? நான் பார்க்கல. காவலாளியே வெட்டி கொண்டாங்க. ஆமாம் 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 ஆமாம், பார்த்தேன் அது. நேற்றம் பார்த்தேன் பேப்பர். வெட்டி கொண்டு உண்டியில் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம் பார்த்தேன். இது நீ வனவிலங்குங்கிற சமமா என்ன? அட்டி விட்டு அத்தி ஊத்து சங்கிலி பாறை. அட்டி விட்டு ஏற்றம். அத்தி மரம் இருக்காங்க. அந்த மரம் அத்தி மரம் இருக்கனால அத்தி ஊற்று. ஆமாம், அத்தி விட்டு அத்தி மரம் இருப்பதுனால அத்தி பழம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு 2 கிடைக்கும். சீசன் டைமில் வேலை கிடைக்கும். அது வந்து இந்த மண்டி குரங்கு மண்டி இருக்குங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மேலே போய்கிட்டு இருக்கோம். ஐயாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பு, கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போவோம். ஐயா கொல்லியை விடு இல்லாட்டி நான் முடிஞ்சிடா. ஆனால் ஜம்முன் இருக்கு. ஏரியா லொக்கேஷன். ஏரியா ஓகே, சும்மா நல்ல லொக்கேஷனுயா. ஆமாம், ஆமாம். ஃபோன் வச்சு, ஆமாம் ஃபோன் விழுந்துடும், அதனால தான். சரி சரி சரி, என்ன அவசரம்? ஆனால் நம்மளோட ஐயா தான் இங்கே வந்து அதிக பழக்கம் உள்ள ஆள். ஐயா பேக்கை மட்டும் கொஞ்சம் முடியா இல்லை, நான் வலிக்கிருவேன். ஓகே ஓகே ஐயா கை விட்டுறக்கூடாது. தண்ணி ஷூ போட்டிருக்கேன், தண்ணியில் பட்டக்கூடாதுன்னு இவ்வளோ மெதுவாக வர வேண்டியது இருக்குது. எனக்கு வலிக்குது. ஐயா மேலே ஏட்டாரு. ஐயா ஜம்முன்னு போயிட்டாரு. கேபிள் கனெக்ஷன்லாம் இருக்குது பாரு. ஆமாம், கேபிள் கனெக்ஷன் இந்த இருக்குது பாருங்க. அப்படி வலிக்குது. இங்கே பாருங்கள், கேபிள் கனெக்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். மேலே கேபிள்லாம் வச்சு டிவி எதுவும் வரும்னு நினைக்கேன். ஐயா போலாமா? வாங்க 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 வாங்க. வந்தது இல்லைங்க. முதல் வாட்டி ஜெயச்சந்திரன் ஐயா ஹெல்ப் பண்ணு. மாசா சாப்பிட்றீங்களா? மாசம் வேணாம் ஐயா. மாசம் இருக்கா? நான் போய் பவுண்டாக தான் குடிப்பேன். இது மாசம் கிடையாது ஐயா. இது வந்து எப்படின்னா உடல் பயிற்சி செய்வோம், அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து நம்ம வந்து டப்புன்னு எனர்ஜி ஏற்றுற மாதிரி. ஆமாம். பவுண்டா இல்லைன்ட்டாரு. நான் மாசம் என் பையன் தான் குடிப்பாரு. சரி எனக்கு கொடுத்தாரு. சரி ரைட்டு. ஐயா என்ன எந்த செருப்பு, நல்ல ஒரு செருப்பு ஷூ ஏதாவது போட வேண்டியதானே? இல்லை இருக்குது மாற்றிட்டு வரலான்னு பார்த்தேன். சரி குச்சி இல்லை இல்லை மட்டை. அடிச்சு போடு, கையை கடிச்சு வச்சுறாங்க. கல்லெடுக்க கடிச்சிருக்கையா அவங்களா இதுக்கு முன்னாடி? வாய்ஸ் தாக்கலாங்கிறாங்க. ஐயா வந்துட்டான். ஐயா வீரோட பெரிய அக்க போறாள் யாருக்கு? குச்சி கொண்டு முன்னாடி நண்பர்கள் போயிட்டாங்க, எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க குச்சி. கொண்டு வருவேன். ஹலோ பாய். ஆனா நல்ல வேலையா நீங்க தான் கரெக்டா படிச்சிட்டீங்க. பழக்கம் நானும் தான் கரெக்டா போய் கொடுத்துருப்பேன். ஆமா நமக்கு பழக்கம் இல்ல. இப்ப நீங்களே சொல்றீங்க கடிச்சு போடும்னு. அப்படிங்கிறப்ப நமக்கு பழக்கம் இல்லை. தாக்கி விட்டோம்னா ஓடிடும்.
அது கம்பு குச்சி போட்டு கல்லை வச்சு எரிஞ்சு விட்டோம்னா ஓடி போயிடுவாங்க. ஓடி போயிடுவாங்க. கொண்டாங்கய்யா. எப்படி பார்த்தியா? குரங்கு வந்தால் வந்து வந்துடுறேன் நின்றுறேன் அங்கனுக்குள்ளே. ஒரு ரூபாய் சாப்பாடு ஐயா அதில் வச்சிருக்காரு. அது 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு தருது. திருப்பி யாரையா கொண்டு வருவா? திருப்பி சம்மாவோட சொல்லிக்கிறேன். ஷூ ஏதாவது போட்டுக்கலாம்லையா? ஷூ மாதிரி இது உங்களுக்கு செருப்பு வழுக்கும்ல? வழுக்கு தெரிஞ்சுது. செருப்புலேயே நல்லா நாய் குவாலிட்டி எடுத்துருவோம். அதான் நீ அடுத்த மாதம் போவீங்க. மேலே இருக்குமா கடை? மேலே கிடையாது. அதான் இப்போ மேலே இந்த பில்டிங்லாம் கட்டுறாங்கல்ல, அப்போ எப்படி கொண்டு போவாங்க பொருள்? மெட்டீரியல்ஸ் சும்மா தானே தலையில் அந்த மாதிரி வந்து கொண்டு வாங்க. அதான் சுமந்து கொண்டு போனாங்க. சங்கிலி போட்டு கட்டியிருந்தாங்க முன்னாடி அதை பிடிச்சி போகிறதுக்கு. சரி, அதை தூக்கி போட்டு இப்போ கயிறு கட்டியிருக்காங்க, ரோப்பு கயிறு. அப்போ இப்போ வந்து கயத்து பாறை. மதியம் மட்டும்தான், காலை மதியம் சாப்பிட்டுக்கலாம். ஹெல்ப்புக்கு பாய்ஸ் இருக்காங்களா? ரைட் என்ன ஐயா, தண்ணி குடிக்கிற தண்ணி, மழை தண்ணி. ஆமாம், மழையிலேருந்து ஓடையிலேருந்து வர்ற தண்ணியை பிடிச்சி குடிச்சிக்கலாம். இதவா? இல்லை, இது அங்கே மோட்ரு போட்டு எடுத்து வர்றது. எங்கேருந்தியா? கருப்பசாமி கோயிலேருந்து. அப்படியா? நல்லா குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி தான். நல்ல தண்ணி தான். ஆனால் இது மாதிரி இருக்காது, சுத்திரிக்கப்பட்டிருக்காது, மழை தண்ணியாக இருக்கும். இல்லை, அது கிணத்துலேருந்து பம்ப் பண்ணி மோட்ரு மூலமாக வருது. ஓ, சுத்தமானதா? அதான் கிணறு தண்ணி. ஆமாம். போட்டோம், முன்ன போட்டோம். ரொம்ப லேசான குச்சி இருந்தாலும் போதும். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் வரல பாருங்க, குச்சியை காமிச்சோன்னே வரமாட்டாங்க. பையன் என்ன வேலை பார்க்குறாரு இங்கே? பையன் அறநிலையத்துறை போலீஸ் ஸ்டாஃப் தான். ஓ சரி சரி. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஓ சரி சரி. அதான் 3 மணி நேரம் ஆகுமா? 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுமா மேலே ஏற? கஷ்டமா இருக்கு. ஆமாம், கொஞ்சம் அவ்வளோதான். அது இதான் கஷ்டமா? மேலே ஏறணுங்களா இந்த இது? இல்லை அவர் என்ன கேட்குறாருனாயா, உள்ளதுலே கஷ்டமான பகுதி எதுன்னு கேட்குறாரு. கஷ்டமான பகுதி இப்போ நம்ம ஏற போகிற பிளேஸ் தான். இனிமேல் ஏற போகிறோமா? அதை ஆமாம், கோணத்தகாசு ஏற்றம். அதான் வந்து கஷ்டம். அதுக்கப்புறம் சமமாக இருக்குமோ? சமமாக இருக்கும். ஓ, கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இது கஷ்டமா? இது இன்னும் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் படி போட்டு போங்க, வளைஞ்சு போகும். ஸோ பாருங்கள் எப்படி சுற்றி இருக்குது பாருங்கள். ஐயா, மேலே மொபைல் நெட்வொர்க் கிடைக்குமா? ஆமாம். எது கிடைக்கும்? ஜியோ மட்டும் தான். ஏர்டெல் கிடைக்காது. ஏர்டெல் கிடைக்காது. ஜியோவில் பிஎஸ்என்எல். மேலே டிவிலாம் இருக்கா? டிவி பார்க்குற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்போ கேபிள் ஒன்று போச்சு. அது வந்து இது வயர் தான். நெட்டு கனெக்ஷன். கேமரா நெட்டு கேமராக்கு எல்லாத்துக்கும். ஆமாம், நெட்டு தான். ஐயோ, இது இந்த பாய் தான் சொன்னீங்க. இன்ஜினியர் நெட்டு கால். ஸோ அதுக்கடுத்து படி ஃபுல்லாக. ஏன்னா படி எவ்வளோ தூரம்யா? படி பக்கம்தான். பக்கம் தான் படி எடுத்து. ஏன் சட்டை கட்டுற? வேர்த்து ஊத்துதா? அவ்வளோதான், ஜம்முடு போங்க. என்னையும் கொஞ்சம் தூக்கிட்டு போங்க. ஐயா காணும், ஐயா தூக்கிட்டு போ பேசாம. இங்கே ஒரு தண்ணி பிடிக்கிறதா? என்னையா இதெல்லாம் என்ன புழுக்கையா? அது கீழே இருக்கதான் புழுக்க. குரங்கு மந்தி. வேற ஆடு மாடுலாம் வராதுல்ல? வேற கேளையாடு வரையாடுலாம் வரும். வரையாடு வரும். ஆமாம், போயிடும். கேளையாடு வரையாடுலாம் வந்து இந்த பக்கம் வராது, கரெக்டு பக்கமே போயிடும். கரெக்டு பக்கம்னா வருஷ நாடு அந்த மாதிரி. ஆமாம், அந்த இது ஒட்டுக்கல. இப்போ இந்த வராமல் அந்த மலையிலே ஐயா வந்து ஒரு டப்புன்னு ஒரு எனர்ஜி ஏற்ற போகிறாரு. மாசா குடிங்க ஜம்மனு. இங்கே வந்து எழுதியிருக்காங்க பாருங்க, வெங்கி கிங்கின்னு அங்கே மேலே ஏதாவது எழுதிட்டு கிடக்காங்க பாருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டாங்க. ஐயா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். இங்கே போங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம அவர் பேக் அவர்கிட்டே கொடுத்துட்டேன். நான் மேலே போய் எங்கே கொடுக்கணும்னு தெரியாது.
அப்புறம் என்ன பண்ணது பேக்கை வச்சு அவன் சமையல் ஜாமான் வச்சுருக்காரு. குரங்கு வேறு வருது, அட்டாக் பண்ணிச்சுங்கன்னா அவரோட ஜாமான் அப்புறம் போயிடும். ஸோ அவரே வந்து பெட்ரு உள்ளூருக்கு அறைய வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா இருங்க இந்த ட்ரெக்கு, ஒரு நல்ல அனுபவம். இங்கே பாருங்கள் கம்மியாக தண்ணி போகுது. பாரு அவ்வளோ தண்ணி போகுது, வேணா சும்மா ஓட மாதிரி இருக்குது, குளிச்சிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எனர்ஜிக்கு வந்து கீழே மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். Flashback. என்னது ப்ரோ ஆக்சுவலாக இது EA கொலாஜன் என்ன ப்ரோ? ப்ரோ. End of flashback. கீழே மிக்ஸ் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ இதை குடிச்சிட்டு அப்படியே ஏற வேண்டியதான். எப்படி இருக்குது வரையும் ட்ரக்? சூப்பர், நல்லா இருக்குது, நல்ல கார்டியோ, நல்லா இருக்குது. டஃப்பாக தெரியல, ஸ்லிப்பரியாக கொஞ்சம் இருக்குது. ஐயாவோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐயாவோட வந்தது. ஐயாவோட வந்து நல்ல ஒரு புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயாட்ட இருந்து. ஆமாம், நல்ல மனிதர். நல்ல மனிதர். இங்கே ஸ்லிப்பரி எங்கே வரும், தண்ணி ஊற்று. ஆமாம், இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து தண்ணி வடிஞ்சு இருக்கு பாருங்கள். ஏன் இங்கே வந்து பாட்டில் போட்டிருக்காங்க பாரு. அடா முட்டா அப்பலா, இவ்வளோ இயற்கையாக இருக்குது. இங்கேயும் வாடா செம்மையாக இருக்குது. மேலே பச்சைன்னு. பாருங்கள் பாதை எப்படி போகுது பாருங்கள். அங்கே போகிறாரு ஜீவா. நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால நின்றுக்கிட்டு இருந்தோம். ஸோ போயிட்டார் அவர் வந்து சேஸ் பண்ணுவோம் போய். அதுக்கு முன்னாடி நம்ம பாய்ஸ் போயிட்டாங்க. நம்ம ஐயா கம்மியாக கொடுத்தனால டிலே ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வரையிலே வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு தான் வரும். ஒரு அமைதிக்காகவும் எல்லாத்துக்கும். சரசரன்னு இங்கேயும் மேலே போயிட்டு சரசரசன்னு கீழே இறங்குறதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து பொறுமையாக இந்த இடத்த அனுபவிச்சு நிதானமாக போயிட்டு வரதான் மன அமைதியும் ஒரு புதுமையான அனுபவத்தையும் கொடுக்கும். ஸோ அப்படியே இந்த கரண்டு மூலமான பாதையில் மேலே ஏறிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. அண்டு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் எல்லாம் வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து கீழே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்த வழியில் எங்கேயுமே ரெஸ்ட் ரூம் பார்க்கல. ஜென்ஸ் வந்து எங்கேனாலும் ஃப்ரீ டாய்லெட்டு, லேடிஸுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியில் நடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் நான் காமிச்சதுலேருந்து 10 நிமிஷம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் அவ்வளோதான் வரும். ஸோ இங்கே கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்குது. இதுக்கு மேலே ஜீவா நிற்கிறாரு பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஒயிட் போர்டு மாதிரி தெரியுது பாருங்க. இங்கே அங்கே வந்து கோரக்கர் குகைன்னு ஒன்று இருக்குது, அதை காமிக்க பாருங்கள். அதுக்கு குடிநீர் சிக்கனம், பிளாஸ்டிக் தவிர்ப்போம். ஆக்சுவலாக ஐயா சொன்ன மாதிரி மோட்ரு போட்டு கொண்டு வராங்களாம். ஸோ அந்த வைப் வருது பாருங்கள், கீழேருந்து தான் கொண்டு வராங்களாம் மோட்ரு போட்டு. மேலே மூடி இருக்கா என்ன, சீல் பண்ணல. ஸோ இதிலே போட்டிருக்கு கோரக்கர் கோயின்னு. அந்த வலது பக்கம் இருக்கு பாரு. இது வாங்கிக்க வாட்டர் பாட்டில் பார்த்து பொறுமையா. ஏய் என்ன ஓ இதான் குகையோ? இப்போ அங்கே ஒரு அருவி மாதிரி இருக்குமே, அது எனக்கு அருவி பக்கத்தில் இருக்குமே உள்ள, அது என்ன உள்ள போயெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்களே. நீங்கள் எந்த ஊர் வரீங்க? கோயில்பட்டியா? நீங்கள் மேலே போயிட்டு வந்தீங்களா? ரெண்டு பேரும் கோயில்பட்டியா? உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காராங்க, அதோ அங்கே இருப்பார். யாரும் உங்கள் வழித்துணையா அவர்? பிஸ்கட் போட்டிங்களா இல்லை பண்ணு உடனே கூட விட்டார்.
ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஒன்றும் கொடுக்கறதுனால வரும். எங்களோட தங்கிட்டார் உங்களோட கூட. இங்கே இல்லை, உலகம் முழுக்க இருக்கு. ஆமாம், இல்லை நான் இருக்கு. அவர் தான் ஒரு ட்ரெக்கர், முதல் ரியல் ட்ரெக்கர். தப்ப போனாலும் கைட் பண்ணேன். ஆமாம், உள்ள இருக்காரு பாருங்க. இந்த